அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மில்லட் வகை கஞ்சி தான் வைக்க போகிறோம். நான் இப்போ அதுக்காண்டி என்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். சிறுபயிறு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் தினை, கம்பு, சோளம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதும். நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. சின்ன உள்ளி ஒரு 4-5 உள்ளி கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. நான் ஒரு 8 உள்ளி பெரிய உள்ளியாக இருந்தது, சின்ன உள்ளியில் அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மிளகாய் வத்தல் ஒரு 3 வத்தல், அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி அது முங்குற அளவு வச்சுட்டு ஒரு கொதிக்க வைங்க. கொதிச்சு தீய சிம்மில் வச்சுருங்க. நான் விசில்லாம் போடலை, விசில் போடாமல் தான் நான் இப்போ கஞ்சி வைப்பேன். அதுக்கப்புறம் கஞ்சி நம்ம எப்படி சோறு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது. வேக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் குலைவான பதம் தெரிஞ்சதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிற சமயத்தில் தேங்காய் நைஸாக அரைச்சி ஊற்றி எடுத்துக்கிடுங்க. இதுக்கு சைடிஸ் நான் முழு மல்லி துவையல் தான் அரைச்சிருக்கேன். இதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். இல்லைன்னா பொரியல் பச்சடி எதுவும் இருந்தாலும் இந்த கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே இதெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துறது ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.